வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டே விளாக்ஸ். நம்ம அன்றாடம் சமையல் கட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டைமில் சில பல விஷயங்களை நம்ம செய்கிறதன் மூலமாக நிறைய காசு பணத்தை மிச்சப்படுத்தலாம். அதோட முக்கியமாக நம்ம நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். அது மாதிரியான சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் கிச்சன் டிப்ஸு அப்படிங்கிற முறையில் இதில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இதை யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது டிப் நம்பர் 1. இது வந்து நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு குக்கரில் பருப்பு வேக போட்டு தனித்தனியாக காய்கறி வேக போட்டு வைப்போம் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பருப்பை போட்டு தண்ணி ஊற்றின பிறகு அந்த குழம்புக்கு தேவையான காய்கறிகளை ஒரு சின்ன பவுலில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே வெங்காயம், தக்காளி இது எல்லாமே போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு காய்கறியை அதில் வச்சுருங்க. அதோட நம்ம எக்ஸ்ட்ராவாக வறுவலோ பொரியலோ செய்வோம் இல்லையா, அது மாதிரி இப்போ நான் வாழைக்காய் வறுவலுக்கு இது வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி உள்ளது சாம்பாருக்கு போட்ட காய்கறிகள். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இந்த 2 விசில் வந்துட்டாலே போதும், நமக்கு சாம்பார் மட்டும் இல்லாமல் சைட் டிஷ்ஷாக பண்ணக்கூடிய அந்த ரெசிபியும் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ வாழைக்காய் வறுவலுக்காக நான் வாழைக்காய் சேர்த்து அதில் வச்சுருந்தேன். அந்த வாழைக்காவும் நான் எடுத்துட்டேன். நம்ம தனியாக வாழைக்காவை போட்டு வறுத்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து நமக்கு ஒரு அவசர கதியில் நம்ம வந்து டைம் ஆகிடுச்சு, அச்சோ என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைக்கிற டைமில் இது மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள். இப்போ கேரட்டு, முருங்கைக்காயெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு இந்த பருப்பு வெந்துருச்சு அதில் எடுத்து போட்டுட்டேன். இப்போ மிளகாத்தூள், புளி எல்லாத்தையுமே இதில் சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கருணக்கிழங்குமே நான் தனியாக வேக வச்சுருந்தேன், அதையுமே இதில் சேர்த்து இப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாளிச்சு கொட்டி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளாக, அதே நேரத்தில் நீங்கள் தனித்தனியாக வேக போட்டு எப்படி வச்சிங்கன்னா சாம்பார் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் சூப்பரான டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த சாம்பார். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து வாழைக்காய் வேக வச்சோம் இல்லையா, வாழைக்காய் வந்து நம்ம வேக வச்சு வறுக்க மாட்டேன், நான்லாம் பொதுவாகவே வேக வச்சு வறுக்க மாட்டேன். பட் இதில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் 2 நிமிஷத்தில் வேலையை சட்டுன்னு எப்படி முடிக்கிறது, அதாவது அவசர நேரத்தில் நம்ம என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சமையல் இது. இப்போ வாழைக்காவுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், தக்காளி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு, சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி உப்புமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து குறைன்னு அரைச்சி அந்த வாழைக்காயில் போட்டு பரட்டி எடுத்துட்டோம்னா வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரியே நீங்கள் முட்டைகோஸ் பொரியல், பீன்ஸ் பொரியல் இதுக்கு எல்லாமே பொடியாக கட் பண்ணி அந்த குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா வெறும் தாளித்து கொட்டினா மட்டும் போதும், டக்குன்னு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் சமையல். இது மாதிரியான விஷயங்களை நமக்கு நேரத்துக்கு தகுந்தது மாதிரி நம்ம செஞ்சுக்கிறதன் மூலியமாக நம்மளால டைம் வந்து நிறைய மிச்சப்படுத்த முடியுங்க. அதனால இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பெண்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வாழைக்காவுக்கு ஒரு எண்ணெய் சட்டி வச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம வேக வச்ச வாழைக்காவை இதில் சேர்த்து இந்த மிளகாய் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சி ஜாரில், இதையும் இதில் சேர்த்து நம்ம அழகாக வறுத்து எடுத்துட்டோம்னா சூப்பரான வாழைக்காய் ரெடி ஆகிடும். 2 விசில்லே உங்களுக்கு சாம்பாரும் வச்சாச்சு, வாழைக்காவும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க, நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு எந்த அளவுக்கு டைமை மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வந்து எப்பொழுதும் இது மாதிரி பண்ணலை, எனக்கு எப்போவாவது இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சாம்பாரும் வாழைக்காவும் நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா. இப்போ கிச்சனில் நம்ம வந்து சிசர் வச்சுருப்போம். சிசர் வந்து நமக்கு வந்து மழுங்கி போய் சரியாக கட் பண்ண வராது, வழுக்கிட்டு போகும். இந்த டைமில் என்ன பண்ணிவிடுவோம், நம்ம ஐயோ நமக்கு சரியாக வெட்ட வர மாட்டேங்குது, புதுசாக நம்ம சிசர் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி இதை தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல் உப்பை ஒரு ஆழமான ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. டம்ளர்லையோ சொம்புலையோ எதுலையோ கொஞ்சம் ஆழமான பாத்திரத்தில் வச்சு இது மாதிரி கத்திரிக்கோலை நான் செய்கிறது மாதிரி வச்சு கட் பண்ணுங்க. கட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு இது மாதிரி விட்டு கட் பண்ணணும். அந்த உப்பை நீங்கள் வந்து கட் பண்ணணும். கல் உப்பை இது மாதிரி கட் பண்ணுறது மூலயமா நல்லா வந்து இந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாகி பழைய மாதிரி புது கத்திரிக்கோல் மாதிரியே உங்களுக்கு நல்லா வெட்டுறதுக்கு வரும். நல்லா 1 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா ஃபுல்லாக கட் பண்ணுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே கத்திரிக்கோல் வெட்ட வருது இல்லையா? அதனால் உடனே தூக்கி போட்டுறாம இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. இது டிப் நம்பர் 2. அடுத்தது டிப் நம்பர் 3. இந்த நம்ம கல் உப்பு இதில் வச்சுருக்கோம். இந்த கல் உப்பை நம்ம திரும்ப எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நம்ம சிசர் வச்சு நம்ம கட் பண்ணணும், இது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜார் வந்து நமக்கு வந்து அந்த பிளேடு வந்து ஷார்ப்பாக இல்லாமல் சுத்தம், அதாவது நல்லாவே மசியாது. நீங்கள் தேங்காவோ ஒரு சட்னியோ அரைச்சிங்க அப்படின்னா அது ஷார்ப்பு போய் நல்லா மசியாது. அந்த டைமில் இது மாதிரி இந்த கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து அதில் கொட்டி நல்லா நைஸாக இதை பவுட்ரு பண்ணினீங்க அப்படின்னா இந்த மிக்ஸி ஜாரோட பிளேடெல்லாம் நல்லா ஷார்ப்பாகி பழைய மாதிரி புது மிக்ஸி மாதிரியே உங்களுக்கு நல்ல சீக்கிரத்திலேயே மசிஞ்சு கிடைக்கும். உங்களுக்கு வந்து சட்னியாக இருக்கட்டும் இல்லை தேங்காவாக இருக்கட்டும், எது அரைச்சிங்கனாலுமே பழைய மிக்ஸி, அதாவது புது மிக்ஸி மாதிரியே உங்களுக்கு இந்த பழைய மிக்ஸி புதுசாக எப்படி நீங்கள் வாங்கிட்டு வரீங்களோ அதே மாதிரி எப்படி அரைக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு புதுசு மாதிரியே இருக்குங்க. இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுட்டோம். இந்த உப்பு வந்து நம்ம என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக போகுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து கேக்கெல்லாம் பேக்கிங் செய்வோம் இல்லையா, கேக்கு பிஸ்கட்டு பேக் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கீழே உப்பு போட்டு மேலே பேக் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த உப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு என்னவோ ஒரே உப்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை 3 வகையாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்கிறதன் மூலியமாக நம்மளால் பணத்தை மிச்சப்படுத்த முடியுங்க. இப்போ இதை கேக் பண்ணுறதுக்கு இந்த உப்பை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, கேக் பிஸ்கட்லாம் பேக் பண்ணுறதுக்கு இந்த உப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. திரும்ப அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வானொலி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எண்ணெய் சட்டி அப்படின்னு சொல்கிறது, இது ஓரமெல்லாம் பிசுக்கு தன்மையாக இருக்கும். கலர் மங்கி போய் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். எண்ணெத்தை விளக்குனாலுமே போகாது. ஓரமெல்லாம் ஒரு மாதிரி எல்லோயிஷாக தெரிஞ்சிருக்கும். அப்படியே எண்ணெயில் நம்ம வந்து எண்ணெய்க்கு யூஸ் பண்ணுறதுனால, அதாவது பொரிக்கிறது வறுக்கிறது யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக எண்ணெய் படிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வானொலியில் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா உப்பு, சமையலுக்கு சேர்க்குற சோடா உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் சோடா உப்பு தனியாக எடுத்து அதில் இந்த பிழிஞ்ச எலுமிச்சம்பழ தோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே ஓரமெல்லாம் நல்லா அந்த சட்டியில் தேய்ச்சி விடுங்க. இது மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்க்கிறது மூலயமா உள்ள அந்த மேலே சைடில் உள்ள அந்த கரையெல்லாம் போய் அந்த பிசுக்கெல்லாம் போய் எண்ணெய் சட்டி பளபளன்னு ஆகுங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. இப்போ தேய்ச்சிட்டு அதே எலுமிச்சம்பழத்தோலையும் அதில் போட்டு திரும்ப 1 நிமிஷம் தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. நல்லா இது 1 நிமிஷம் கொதித்த பிறகு திரும்ப தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஸ்க்ரப்பரால் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா எண்ணெய் சட்டியை நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி ஆகிடுங்க. இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் போட்டிருக்க இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருக்க மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.